இன்றைய தினம் பிரதானமாக சிங்கள நாளிடுகளில் முக்கிய செய்தியாக இடம் பிடித்திருக்கிற தகவல் போதைப் பொருட்கள் மீட்கப்பட்டிருப்பதான தகவலாக அமைகிறது. திவையின பத்திரிகை அந்த செய்தியை இவ்வாறு தருகிறது. நாவிக் ஹமுதாவின் எல்லோ தீவிர யாத்ராவே கோட்டி பன்சியக்க ஐஸ் ஹெரோயின் என்பதான செய்தி இவ்வாறு தரப்படுகிறது. தீவிரையோ ஹயக்கத்தடங்கோட்ட யாத்ராவே ஹிமிகரு தின ஹத்தக்க ரதவும் பாரேட் என்பதான செய்தி தரப்படுகிறது. மீன்பிடி படகினுடைய உரிமையாளர் 7 நாட்கள் விளக்கமறியல் வைக்கப்பட்டிருக்கிறார். அதே நேரத்தில் மீனவர்கள் 6 பேர் கைது செய்யப்பட்டிருப்பதான தகவலாக இந்த தகவல் இவ்வாறு அமையப்பெறுகிறது. இவைதான் இன்றைய தினம் மௌபிம உள்ளிட்ட ஏனைய நாளிடுகளிலும் வெளியாகி இருக்கிற முக்கிய செய்தியாக நாங்கள் காண்கிறோம். நாட்டின் மேற்கு கடற்பரப்பில் கடற்படையினரால் மேற்கொள்ளப்பட்ட விசேட ரோந்து நடவடிக்கையின் போது சந்தேகத்துக்கிடமான ஆழ்கடல் மீன்பிடி படகு சுற்றி வளைக்கப்பட்டதில் அதிலிருந்து 500 கோடி ரூபாய் பெறுமதியான 350 கிலோகிராம் போதைப் பொருட்கள் மீட்கப்பட்டுள்ளதாக கடற்படை இவ்வாறு அறிவித்திருக்கிறது. இதேவேளை குறித்த படகிலிருந்து 6 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதோடு படகின் உரிமையாளரும் சில மணி நேரத்தில் கைது செய்யப்பட்டு 7 நாட்கள் தடுத்து வைத்து விசாரணைக்கு உட்படுத்தப்பட உள்ளதாக போலீசார் இவ்வாறு தெரிவித்திருக்கிறார்கள். மேற்கு கடற்பரப்பில் போதைக் கடத்தலுக்கு பயன்படுத்தப்படும் ஆழ்கடல் மீன்பிடி படகொன்று தரைத்து நிற்பதாக கடற்படையினருக்கு கிடைக்கப்பட்ட ரகசிய தகவலை அடுத்து நேற்று முன்தினம் கடற்படையினர் விசேட ரோந்து நடவடிக்கையை ஆரம்பித்திருந்தார்கள். இந்த நிலையில் குறித்த படகு அடையாளம் காணப்பட்ட நிலையில் கடற்படையினர் அதனை சுற்றி வளைத்தார்கள். இதனையடுத்து படகு பரிசோதனைக்கு உட்பட்ட நிலையில் அதில் போதைப் பொருட்கள் இருப்பது உறுதிப்படுத்தப்பட்டது. இதனையடுத்து குறித்த ஆழ்கடல் மீன்பிடி படகு கைதான சந்தேக நபருடன் நேற்று காலையில் மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக திக்கோவிட்ட துறைமுகத்துக்கு கொண்டுவரப்பட்டது. குறித்த துறைமுகத்தில் வைத்து ஆழ்கடல் மீன்பிடி படகினை கடற்படையினர் போலீசார் போதைப்பொருள் ஒழிப்பு பணியக அதிகாரிகளுடன் கூட்டணிந்து சோதனையிட ஆரம்பித்திருக்கிறார்கள். அந்த சமயத்தில் படகில் இருந்த 16 மூட்டைகள் பரிசோதிக்கப்பட்ட போது அம்மூட்டைகளில் பொதியிடப்பட்ட நிலையிலிருந்த 250 கிலோகிராமுக்கும் அதிகமான ஐஸ் மற்றும் 85 கிலோகிராமுக்கும் அதிகமான ஹெரோயின் ஆகியன மீட்கப்பட்டிருக்கின்றன. குறித்த நடவடிக்கைகளை கண்காணிப்பதற்காக பாதுகாப்பு பிரதி அமைச்சர் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் ஜெயசேகரவும் அவ்விடத்துக்கு நேரில் வருகை தந்திருந்ததோடு குறித்த நடவடிக்கையில் ஈடுபட்ட கடற்படையினருக்கு பாராட்டுகளையும் அவர் தெரிவித்திருக்கிறார். இதேவேளை படகில் இருந்த நிலையில் கைதான 6 சந்தேக நபர்களும் கடற்படையினரால் போலீசாரிடத்தில் கையளிக்கப்பட்டார்கள். அவர்களிடத்தில் மேற்கொள்ளப்பட்ட முதற்கட்ட விசாரணைகள் எடுத்து சில மணி நேரங்களில் படகின் உரிமையாளர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இந்த நிலையில் குறித்த 7 பேரையும் 7 நாட்கள் போலீஸ் காவலில் தடுத்து வைத்து விசாரணை செய்ய உள்ளதாக போலீசார் கூறுகிறார்கள். மேலும் மீட்கப்பட்ட போதைப் பொருட்கள் தொடர்பில் போதைப்பொருள் ஒழிப்பு பணியகம் ஆய்வுகூட பரிசோதனைகளை முன்னெடுத்திருக்கிறது. இதேவேளை அண்மையில் தெற்கு கடலில் கைப்பற்றப்பட்ட போதைப்பொருள் பொதிகளில் மொத்தம் 839 கிலோகிராம் போதைப் பொருட்கள் மீட்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது என்பதாக இந்த செய்தி வருவதோடு அருண் ஜெயசேகர் அவர்கள் தெரிவித்த கருத்து முக்கியமானதாக அமைகிறது. மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபடும் போர்வையில் போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபடுதல், கடத்தல்காரர்களை அழைத்துச் செல்லுதல், அதே நேரத்தில் விநியோகம் உள்ளிட்ட குற்றச்செயல்களுக்கு ஒத்தாசை வழங்குவோர் தொடர்பில் விசேட அவதானம் செலுத்தப்பட்டிருப்பதாக பாதுகாப்பு பிரதி அமைச்சர் அருண் ஜெயசேகர் இவ்வாறு கூறுகிறார். எனவே இவ்வாறான குற்றச்செயல்களில் ஈடுபடும் நபர்கள் தொடர்பான தகவல்கள் தற்போது எம்மிடம் இருக்கின்றன. ஆகையால் ஒவ்வொருவரையும் கைது செய்வதற்கு முன்னதாகவே அவ்வாறான செயற்பாடுகளிலிருந்து தாமாகவே விலகுமாறு பாதுகாப்பு பிரதி அமைச்சர் இவ்வாறு வேண்டுகோளை விடுத்திருப்பதையும் இன்றைய தினம் நாம் நாளேடுகளில் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இது தொடர்பில் அமைச்சர் தெரிவித்திருக்கிற கருத்துக்கள் இவ்வாறு அமைகின்றன என்பதை பற்றி நாங்கள் விரிவாக பார்க்கலாம். அந்த வகையில் ஊடகங்களுக்கு அவர் கருத்து வெளியிடும் போது முழு நாடுமே ஒன்றாகின்ற தேசிய திட்டத்துக்கு அமைய முழு நாட்டையும் உள்ளடக்கிய வகையில் போதைப்பொருள் சுற்றி வளைப்பு நடவடிக்கைகள் உரிய ஒழுங்குமுறைக்கு அமைய தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன என்றும் ஆகையால் நாட்டுக்குள் போதைப் பொருட்களை கொண்டு வரும் கடத்தல்காரர்கள் இவ்வாறான செயற்பாடுகளிலிருந்து விலகியிருப்பது நல்லது என்றும் பிரதி அமைச்சர் கூறுகிறார். கடல் மற்றும் விமானத்தின் மூலம் நாட்டுக்குள் போதைப்பொருள் கொண்டு வரப்படுவதை தடுப்பதற்காக ஜனாதிபதி தலைமையில் அவரின் ஆலோசனைக்கு அமைய பாதுகாப்பு அமைச்சு மற்றும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சு ஆகியன ஒன்றிணைந்து விசேட நடவடிக்கை ஒன்றையும் முன்னெடுத்திருக்கிறது. அதன்படி உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு நிறுவனங்களின் ஆதரவுடனும் இந்த நாட்டு பாதுகாப்பு பிரிவின் பங்கேற்புடனும் செயற்பாடுகள் ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாக பிரதி அமைச்சர் கூறுவதோடு இந்த நடவடிக்கைக்கு அமைய நாட்டினுள் போதைப் பொருட்களை கொண்டு வருவதற்கு ஒருபோதும் அனுமதிக்கப் போவதில்லை என்றும் கூறியிருக்கிறார். போதைப் பொருட்களின் கெடுபிடியிலிருந்து இந்த நாட்டு மக்களையும் சிறுவர்களையும் மீட்பதற்காக நாடளாவிய ரீதியில் இந்த திட்டம் முன்னெடுக்கப்பட்டு அதற்கமைய தற்போது கடற்படையினரால் கைப்பற்றப்பட்ட படகிலிருந்து 350 கிலோகிராம் போதைப் பொருட்களான ஐஸ் மற்றும் ஹெரோயின் ஆகியன கைப்பற்றப்பட்டிருக்கின்றன. இலங்கை மதிப்பின்படி கைப்பற்றப்பட்ட போதைப் பொருட்கள் சுமார் 500 கோடி ரூபாய் பெறுமதியாகவே உள்ளன. அதன்படி மீட்கப்பட்ட போதைப் பொருட்களின் அளவை பற்றி உங்களால் ஊகிக்க முடியும். முழு நாடுமே ஒன்றாகின்ற தேசிய செயற்திட்டத்துக்கு அமைவாக கடற்படையினரால் மேற்கொள்ளப்பட்ட வெற்றிகரமான இந்த நடவடிக்கைக்கு கடற்படை தளபதி சுற்றுவளைப்பினை மேற்கொண்ட கடற்படை படகின் கட்டளை தளபதி மற்றும் இந்த நடவடிக்கைக்கு உதவிய அனைத்து அதிகாரிகளுக்கும் எனது பாராட்டுகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபடும் போர்வையில் போதைப் பொருட்களை கடத்துதல், கடத்தல்காரர்களை அழைத்துச் செல்லுதல், போதைப் பொருட்களை விநியோகித்தல் உள்ளிட்ட குற்றச்செயல்களுக்கு ஒத்தாசைகள் வழங்குபவர்கள் தொடர்பில் முப்படையினர், போலீசார், புலனாய்வு பிரிவினர் மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு பணியக அதிகாரிகள் ஆகியோர் கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகிறார்கள். அவர்கள் தொடர்பான தகவல்கள் தற்போது எம்மிடம் இருக்கின்றன என்பதாகவும் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் அருண் ஜெயசேகர் இது பற்றிய விடயங்களை இவ்வாறு வெளிப்படுத்தி இருக்கிறார். இது ஒரு முக்கியமான தகவலாக அமைந்திருக்கிறது.